وَلِيُنذِرُوا قَوْمَهُمْ إِذَا رَجَعُوا إِلَيْهِمْ لَعَلَّهُمْ يَحْذَرُونَ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا قَاتِلُوا الَّذِينَ يَلُونَكُم مِّنَ الْكُفَّارِ وَلْيَجِدُوا فِيكُمْ غِلْظَةً وَاعْلَمُوا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய விவாதத்தின் தலைப்பு சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு, பிஜே தர்ஜிமாவின் அசிங்கங்கள். இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் நிலைப்பாடு, பிஜேயின் அவர்கள் எழுதிய குர்ஆன் தர்ஜிமாவிலும் அவரை சார்ந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மற்ற நூல்களிலும் குர்ஆனில் இல்லாத ஆபாசமான கருத்துக்களும் அசிங்கங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான கருத்துக்களும் இடம்பெற்றுள்ளது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு, பிஜேயின் தர்ஜிமாவிலும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நூல்களிலும் ஆபாசமோ அசிங்கங்களோ குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான மாற்றமான கருத்துக்களோ இல்லை என்பதும், ஷேக் அப்துல்லா ஜமாலி மற்றும் அவரால் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களின் தப்சீர் நூல்களிலும் பேச்சுக்களிலும் எழுத்துக்களிலும் தான் ஆபாசங்கள், அசிங்கங்கள், புழுகு மூட்டைகள், மூடத்தனங்கள், கயமைகள், கட்டுக்கதைகள் ஆகியவை உள்ளன என்பதும் அவை இஸ்லாத்திற்கு புறம்பானவை என்பதும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு. அன்பார்ந்த சகோதரர்களே, விவாத ஒப்பந்தத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் வாசிக்கின்றோம். அனைவரும் கடைபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திற்கும் சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவைக்கும் இடையே 4 தலைப்புகளில் விவாதம் செய்ய ஒப்பந்தம் செய்யப்பட்டு 2 தலைப்புகளில் விவாதம் நடந்து முடிந்தது. விவாதத்தின் இறுதியில் உள்ள கேள்வி பதில் நிகழ்ச்சி குறித்து திருப்தி இல்லாத நிலையில் 2ஆம் விவாதத்தின் போது 2 தரப்பினரும் கலந்து பேசி அது இடையிலேயே நிறுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து நடந்த தகவல் பரிமாற்றங்களின் போது எதிர்வரும் 2 விவாதங்களிலும் கேள்வி பதில் நிகழ்ச்சியை ரத்து செய்வது என்ற கருத்து வலியுறுத்தப்பட்ட அடுத்து 27/9/2010 அன்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தலைமை அலுவலகத்தில் ஒப்பந்த நிறுத்தம் போடப்பட்டது. இதில் சுன்னத் ஜமாத் ஐக்கிய பேரவையின் சார்பாக மௌலவி ரஹமத்துல்லா ஜமாலி, சகோதரர் கௌஸ் முஹிதீன், மௌலவி எம் சையது பிலால் ரியாசி ஆகியோரும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக சகோதரர் சையத் இப்ராஹிம், சகோதரர் கலீல் ரசூல், சகோதரர் அன்சாரி ஆகியோர் கலந்து கொண்டதின் கீழ்கண்டவாறு முடிவெடுக்கப்பட்டது. 1. 2 விவாதங்களின் போதும் கேள்வி பதில் நிகழ்ச்சியை ரத்து செய்வது. 2. அதற்கு பகரமாக விவாத நேரத்தை சற்று கூட்டுவது. 3. விவாத அமர்வுகளை கீழ்கண்டமாறு மாற்றி அமைப்பது. முதல் நாள், அதாவது இன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை விவாதம், மதியம் 2:30 மணி முதல் 5 மணி வரை விவாதம், மாலை 7 மணி முதல் 9 மணி வரை விவாதம். 2ஆம் நாள் நாளை காலை 10 மணி முதல் 1 மணி வரை விவாதம், மதியம் 2:30 மணி முதல் 5 மணி வரை விவாதம். 2ஆம் நாள் அமர்வு மாலை 5 மணிக்கு முடிவரும். 4. 5 மணிக்கு விவாதம் முடிவெற்ற பின்னர் எந்த ஒரு தரப்பினரும் விவாத உள்ளரங்கை பயன்படுத்தக்கூடாது. அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் மூன்றாவது தலைப்பிலே நடைபெறும் விவாதத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த விவாதத்தை பொறுத்தவரை முதல் 2 விவாதத்திலிருந்து இது வேறுபட்டது. இது ஒரு தரப்பு மற்ற தரப்பினுடைய தவறுகளை, கயமைகளை, மடமைகளை, மூடத்தனங்களை சுட்டிக்காட்டுவது என்று சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால இது ஒரு சாராருடைய தவறுகளை சுட்டிக்காட்டும் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். தலைப்பே அப்படித்தான் இருக்கிறது. அது 2 சாரார் நாங்கள் ஒத்துக்கொண்டு அந்த தலைப்பை இருக்கிற காரணத்தினால நீங்கள் யாரும் அதை பெரிதிப்படுத்திக் கொள்ளக்கூடாது. நீங்க பார்வையாளரை மட்டும்தான் இருக்க வேண்டும். முதலாவதாக ஷேக் அப்துல்லா அவர்கள், அவர் தன்னுடைய பிரச்சார களத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களேயானால் இடத்திற்கு தக்கவாறு, நேரத்திற்கு தக்கவாறு, சபைக்கு தக்கவாறு மாற்றி மாற்றி பேசுவதையும் முரண்பட்டு பேசுவதையும் எந்த ஒரு கொள்கையும் மற்றவராக அவர் இருப்பதையும் அவருடைய ஏராளமான பேச்சுக்களே நமக்கு சாட்சி கூறிக்கொண்டிருக்கின்றன. துணிந்து அவர் பொய்யான தகவல்களை சொல்வாரு. நேற்று சொன்னது இன்னைக்கு மறுப்பாரு, இன்னைக்கு சொன்னது மறுபடியும் நாளைக்கு மறுப்பாரு, பிறண்டு பேசுவார் என்பதற்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. அதனால் நம்ம நேரடியாகவே உள்ள விஷயத்திற்கு சென்று விடுகிறோம். முதலாவதாக ஷேக் அப்துல்லா அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாரு என்று கேட்டா, அபூ தாலிப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் என்பவர் முஸ்லிமாக இருந்து மரணித்தாரா, முஸ்லிமாக ஆகாமலேயே அவர் இணை கற்பிக்கக்கூடியவராக மரணித்து விட்டாரா? இந்த செய்தியை அவர் பேசும் பொழுது ஒரு இடத்துல என்ன சொல்றாரு நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு அவர் பேசிய பேச்சுக்களை வீடியோவில் நாங்கள் போட்டு காட்டுவோம். ஒரு இடத்தில் என்ன பேசுறார் என்று கேட்டால், அபூ தாலிப் முஸ்லிம் தான், அதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறாரு. இன்னொரு சந்தர்ப்பம் வேற ஒரு தலைப்பு இருக்கிற காரணத்தினால் அதுல பேசும் என்ன செய்யறாரு என்று கேட்டா, அபூ தாலிப் முஷ்ரிக், இணை கற்பிக்கக்கூடியவர், அவர் காபிர் என்று ஒரு செய்திய ஒரு இடத்துல முஸ்லிம் என்று அபூ தாலிப் சொல்றாரு, இன்னொரு இடத்துல அவர் காபிர் என்று சொல்றாரு. இப்ப கொள்கை கிடையாது, இடத்துல இந்த சபை என்னன்னு பாப்பாரு. உதாரணமா அதுக்கு முதல்ல அபூ தாலிப் அவர் முஸ்லிம் சொல்ற காட்சியை நீங்க பாருங்க. அவர்கள் ஈடேற்றம் பெற்றவர்களா அல்லது அவர் காபிராகவே மரணித்து நரகத்தில் எக்காலமும் இருப்பாரா? தயவு செய்து தெளிவான விளக்கம் தருங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்த்து இஸ்லாத்திற்காக அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்து எல்லா வகைகளிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தான் ஹதரத் அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. காரணம், அவங்களுடைய இஸ்லாமிய ஏற்றுக்கொள்ளல் அப்படிங்கிறத பல ஹதீஸ்களை தெளிவாக பார்க்கணும். அதாவது இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டதை பல ஹதீஸ்களை பார்க்கிறோம். சில ஹதீஸ்களை சொல்றாரு, அதன் டாபிக் எவ்வளவு போதும். அடுத்து பாருங்க, அவர் முஸ்லீம் இல்லைன்னு சொல்றாரு பாருங்க, வேற ஒரு மஜ்லிஸ்ல. அவனுடைய தந்தையா அபூ குஹாஃபாவை மக்கா வைக்கும்போது அழைத்து வரப்படுது இஸ்லாத்துக்காக. கூட்டி வந்தவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய கலிமாவை சொல்லிக் கொடுக்கிறாங்க. இந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் அழுகுறாங்க. பொதுவாக தன்னுடைய தந்தையார் இது வரைக்கும் குப்பர்ல இருக்காங்க, இப்பதான் இஸ்லாத்து வராங்க, சந்தோஷப்பட்டிருக்கணும் ஒரு மகனாரு. ஏன் நரகத்தில் பாதிக்க சென்று போறது இப்ப சொர்க்கத்தில் பாதிக்கிற வர்றாரு. ஆனா அழுகுறாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. பார்த்தா நபி நாம் சலாம் கேட்டாங்க, ஏன் அழுகுறீங்க சந்தோஷப்படுற நேரத்துல? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுடைய பெரிய தந்தையார் அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்காமலே போயிட்டாங்க. இந்த என்னுடைய தந்தையாருடைய இடத்துல அவர்கள் இருந்து இஸ்லாத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டுதான் நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல. அதை நினைச்சு நீங்க விரும்புறது நடக்கலையே, நீங்க யார் இஸ்லாத்து வர நினைக்கிறீங்களோ அவங்க இஸ்லாத்துக்கு வரலையே, அதை நினைச்சுதான் இப்ப நான் அழுகுறேன். அப்ப அபூ தாலிப் காபிராய் முஸ்லிமா இல்லை என்று இங்க சொல்றாரு. அபூபக்கருடைய தகப்பனார் இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, உங்க பெரியப்பா வரலையேன்னு நான் அதுக்கு தான் கவலைப்படுறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னிலையிலே அபூபக்கர் அவர்கள் சொன்னதாக அவர் பேசுகிறார். அப்ப இவருடைய கொள்கை என்ன? ஒரு கொள்கையும் கிடையாது. போன விவாதத்தில் எப்படி காலையில ஒன்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஒன்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் பல சபைகள்ல பலவிதமாக முரண்பட்டு பேசுவதையே அவருடைய வழிமுறையாக வைத்திருக்கிறார். அவருக்கு குறிப்பிட்ட ஒரு வழிமுறை ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதே அபூ தாலிப் விஷயமாக ஒரு சில ஹதீசுகளை, அவர் முஸ்லீம் தான் என்பதற்கு சில ஹதீசுகளை சொல்றார்.
என்னென்ன ஹதீஸ் சொல்றாரு? இப்னு அசாக்கிர் என்ற நூல்ல உள்ள ஒரு ஹதீஸை சொல்றாரு. அபூதாவுது, நசையி அதுலயும் உள்ள ஹதீஸ்களை சொல்றாரு. அந்த ஹதீஸ்ல சரிபாதியை வெட்டிட்டு அந்த சரிபாதி இருக்க பிற்பாதி அது அவருடைய கருத்துக்கு மாற்றமா இருக்கிறது. அவருடைய கருத்துக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய கிளிப்பு போடுறதுக்கு முன்னாடி நான் செய்தியை நல்லா சொல்லிடுறேன். அப்பதான் அதை நீங்க கவனமா பாப்பீங்க. கிளிப்பிங் போடுவதற்கு முன்னாடி உங்களுக்கு ஆதாரத்தை காட்டுறதுக்கு முன்னாடி நான் சொல்வதை கவனித்து விட்டு இந்த கிளிப்பிங்க பார்க்கணும். அந்த இப்னு அசாக்கிர்ங்கிற நூல்ல இருக்கிறதாக ஒரு செய்தி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அபூ தாலிப் இறந்த உடனே அவருக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆ செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? கஃபரல்லாஹு லஹு வ ரஹிமஹு, அல்லாஹ் அவரை மன்னிப்பானாக, அவருக்கு அருள் புரிவானாக என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மன்னிப்பாகனா என்று சொன்னால என்ன அர்த்தம்? அவர் முஸ்லீம் தான் அர்த்தம். யாருக்கு மன்னிப்பு கேட்பாங்க என்கிற மாதிரி அந்த ஹதீஸை இதோட நிறுத்தி கொண்டு அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா ஒரு வாதத்தை வைக்கிறார். ஆனால் எந்த இப்னு அசாக்கிர சொல்றா அந்த இப்னு அசாக்கிர்லயே அதுக்கு பின்னாடி இது என்ன இது மறுத்து இது தவறு என்பதை மறுத்து வர செய்தியை வேண்டும் ஒரு நூலை குறிப்பிட்டு சொல்றாரு. வேண்டும் என்ற இருட்டடிப்பு செய்யறார். முதல்ல அந்த இப்னு அசாக்கிர் சம்பந்தமாக அவர் பேசக்கூடிய அந்த கிளிப்பை நீங்க பாருங்க. இப்னு அசாக்கிர்ல என்ன இருக்குது அவர் சொல்றாரு பாருங்க. அபூ தாலிப் இறந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்தேன். அவங்க மோசா போயிட்டாங்கன்னு சொன்னேன். ஸல்லல்லாஹு எங்க சொன்னாங்க, இது அவங்க நீங்க போங்க, பக்கத்தில் அவங்களை குறிப்பாட்டுங்க, கப்பின்னு கப்பல் எடுங்க, வாடி துணியை வச்சு அவங்களை மூடுங்க. இஸ்லாமிய அந்த கலாச்சார பண்பாட்டோடு அவர்களை அடக்கம் செய்ய சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு செய்து அடுத்து சலாம் சொல்றாங்க, அல்லாஹ் அவங்களை மன்னிக்கட்டும், அல்லாஹ் ரஹ்மத் செய்வானான்னு துஆ செய்யறாங்க. இந்த ஹதீஸ் இப்னு அசாக்கிர பதிவு செய்யப்பட்டது, அபூதாவுல பதிவு செய்யப்பட்டது, நசாயில பதிவு செய்யப்பட்டது, இப்னு ஹுஸைமால பதிவு செய்யப்பட்டது. ஏன்னா இருக்கா இல்லையா? அல்லாஹ் மன்னிப்பானாக. மன்னிப்பு யாருக்கு? சிறுக்கில் இருக்கக்கூடிய மன்னிப்பு உண்டா நம்ம மார்க்கத்துல? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டாரு, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தப்பு பண்ணவங்கள தான் நாடியவர்களை மன்னிச்சிருவான், ஆனா சிறுக்கு செஞ்சவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வசனத்தை நமதான் ஸல்லல்லாஹு அவங்க தான் ஓதி காமிச்சாங்க. அந்த ஸல்லல்லாஹு அபூ தாலிப் அவர்கள் இறந்த பிறகு இவருடைய கஃபரல்லாஹு அல்லாஹ் அவனை மன்னிக்கட்டும், மன்னிப்பானாக அவன் துஆ செய்யறாங்க என்றாலே அங்க சிறுக்கு இல்லை என்றுதான் அர்த்தம். சிறுக்கு எப்படி மனுஷனுக்கு துஆ செய்ய முடியும்? நம்ம மார்க்கத்தை அனுமதி உள்ள ஒரு ஆள் கூப்பிட எழுந்து வராது, யாருன்னா அவன் மன்னிப்பா துஆ செய்யலாமா? நம்ம மார்க்கெட் கூடுமா? கூடாதுங்க. அப்ப இந்த ஆனா சலவாசனம் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அடையாளம் அவங்க ஈமானவர்கள் பார்த்தாங்க அப்படிங்கிறது. அப்ப இந்த ஹதீஸை இப்னு அசாக்கிர் 3 நூலை காட்டுற 4 நூலை காட்டுறாரு. அதுல ஒரு நூல் இப்னு அசாக்கிர சொல்றாரு. அந்த இப்னு அசாக்கிர்லயே பின்னாடி அந்த ஹதீஸுக்கு அடுத்து அந்த ஹதீஸ்லயே கஃபரல்லாஹு லஹு வ ரஹிமஹுக்கு அடுத்து என்ன வருதுன்னு கேட்டா, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே அவங்க சில நாட்கள் என்ன செய்யல, அவருக்கு பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்தார்கள். மறைச்ச வாசகத்தை நான் சொல்றேன். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய மறைத்த இருட்டடிப்பு செய்த வாசகம் யஸ்தக்ஃபிரு லஹு ஐயாமன், அந்த வாசகத்தை உங்களுக்கு போட்டு காட்டுறோம். பல நாட்கள் அவருக்காக பாவ மன்னிப்பு தேடினார்கள். வலா யஹ்ருஜு மின் பைத்திஹி, வீட்டை விட்டு வெளியே வராம பாவ மன்னிப்பு தேடினார்கள். ஹத்தா நஸல அலைஹி ஜிப்ரீல் ஃபி ஹாதிஹில் ஆயா, இந்த பின்வரும் வசனத்தை ஜிப்ரீல் கொண்டாந்து இறக்கிறார். என்ன இருக்கிறாரு? வமா கான லின்னபிய்யி வல்லதீன ஆமனு யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிக்கீன வலவ் கானு உலி குர்பா, எவ்வளவு நெருங்கின உறவினராக இருந்தாலும் இணை கற்பிக்கிறவருக்கு மன்னிப்பு கேட்கிற அதிகாரம் நபி கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்டார்கள்ன்றத இப்னு அசாக்கிர்ல இருந்து எடுத்து காட்டக்கூடியவர், அதை கண்டித்து அல்லாஹ் வசனம் அருளி அதுக்கு மாற்றமான விஷயத்தை சொன்ன அந்த பகுதியை வெட்டி மறைக்கிறது என்று சொன்னால், ஒரு கித்தாபுல இருந்து வேற ஒரு கித்தாபுல இருந்தா பரவாயில்லை, எந்த இப்னு அசாக்கிர்ல இருந்து அவர் காட்டுறாரோ அந்த இப்னு அசாக்கிர்லயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிப்பு கேட்டா அந்த ஹதீஸ் சரியா தவறு அதுக்குள்ள நான் நுழையவில்லை. ஒரு ஹதீஸை எடுத்து மக்கள்கிட்ட வைக்கக்கூடியவர் பிற்பகுதியை முழுங்கி விட்டு முற்பகுதியை வைத்து வேற ஒரு கருத்துக்கு மாற்றமான கருத்து கொண்டு போவது மோசடி இல்லையா? கையமை இல்லையா? பித்தலாட்டம் இல்லையா? அப்ப இந்த மாதிரியான ஒரு வேலையை நினைஞ்சிருக்காரு இப்னு அசாக்கிர்ல சொல்றாரு. அதே நேரத்தில் இவர் தான் ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறார். என்ன சொல்றாரு? ஹதீஸ்ல பாதியெல்லாம் மறைக்க கூடாது, முழுசா பார்க்கணும் எதையும். சரி இருக்கு போட்டுருவோம், சின்ன கிளிப் தானே.